வல்லாரக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். விட்டமின் சி அதிகமாக இருக்குது. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் இந்த துவையல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு வல்லாரக்கீரை ஒரு கட்டு எடுத்து நல்லா காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 2-3 தடவை போல். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. அதோட 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். கருப்பு உளுந்தில் நான் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. உளுந்து ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து நான் அதையும் கிள்ளி அது கூட சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வதங்கின பிறகு ஒரு கட்டு வல்லாரக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா வல்லாரக்கீரை சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வர அளவுக்கு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் போல் விட்டு நல்லா ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் மறுபடியும் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வல்லாரக்கீரை துவையலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வல்லாரக்கீரை துவையல் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏற்கனவே நான் முருங்கைக்கீரை துவையல் ரெசிபியும் நம்ம யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான வல்லாரக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.